சரி அழாதீங்க சிட்டுமா. சரி அழாத. ஸ்னேகா வந்து தூக்கிட்டு போ பாப்பாவை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு நிறுவனத்தில் அதிகாரியாக இருக்கிறதுனால வீட்டுக்கே கார் வந்து கூட்டிகிட்டு போகும். இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறதில்ல. ஏன்னா நடந்து போகும்போது இந்த மாதிரி பிள்ளையாரை கும்பிட்டுக்கலாம். வழியில் எலுமிச்சம்பழம் மரம் இருக்கும். அதில் ஒரே ஒரு இலை மட்டும் பறித்து கசக்கி மோந்து பார்த்தோன்னா டெய்லி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அந்த வேலை செய்வேன். அப்புறம் பேங்க்காரங்க வீட்டில் திருநீற்று பச்சை, துண்ணூற்று பச்சைன்னு சொல்லுவாங்க. அது 2 இலை பறித்து வாயில் போட்டுக்குவேன். சளி தொல்லைகள் எனக்கு வரவே வராது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஏடிஎம்கேக்காரங்க வீடு இருக்குது. அங்கே வந்து செம்பருத்தி பூ பூத்திருக்கும். அதில் ஒன்று பறித்து வாயில் போட்டுட்டா அது ரத்தத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டுக்குவேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் டிஎம்கேக்காரங்க வீடு இருக்குது. அதில் துளசி இருக்கும், கருந்துளசி. அதை 2 பறித்து வாயில் போட்டுக்குவேன். அதுவும் சளி தொல்லைகள் வராது, சுவாசம் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா ரிட்டையர்டு தாசில்தார் அம்மா வீடு இருக்கும். அவங்க பையன் வந்து வக்கீலாக இருக்கார். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை கொழு கொழு கொழுன்னு இருக்கும். அதில் 2 பறித்து வாயில் போட்டுட்டா ஞாபக சக்திக்கு நல்லது. இந்த மாதிரி நடந்து போனோன்னா நம்ம தனியாக வாக்கிங் போக தேவையில்லை. வழியில் இருக்கிற அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டவும் போகலாம். ஜனங்கிட்ட பேசிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகித பூச்செடி வரும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த குட்டி பிள்ளையாரை எப்போவுமே வேண்டிட்டு போனோன்னா நம்மளை அதிகாரிங்க திட்டமாட்டாங்க. இந்த மாதிரி நடந்து போய் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இந்த பிள்ளையார் தான் குட்டி பிள்ளையார். இதை வணங்கணும். இது அரச மரத்துக்கடியில் இருக்கிறதுனால நல்ல சக்தி வாய்ந்த பிள்ளையார். எங்கள் பையன் கல்யாணத்துக்கு கூட அதில் வேண்டிக்கிட்டேன். எப்போவுமே பிள்ளையாரை வேண்டும்போது முன்னாடி இருக்கிற மூஞ்சூரும் வேண்டிடணும், இல்லாட்டி அவங்க கோச்சிக்குவாங்க. அதே மாதிரி உண்டியலில் நம்ம காசு போடணும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமிக்கிட்ட ₹1,00,000 தான் வேண்டுறோம், அது ₹100 அதுக்கு இல்லையானா. அப்படி இல்லை, சாமிலாம் நேரில் வந்தால் நம்ம தாங்க மாட்டோம். அதனால் கோயிலை வளப்படுத்துறதுக்கு உண்டியலில் காசு போடணும். பார்த்திங்கன்னா அரசும் வேம்பும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால பிள்ளையார் கோயிலை கும்பிடும்போது நம்ம இதயம் வந்து இதாகும். இது கவர்மெண்டில் கொடுத்த டேங்க்கு. அந்த டேங்க் மாதிரி நம்ம வலிமையாக நிற்கணும். இதெல்லாம் தன்னார்வலர் வச்ச செடிங்க. வழியில் அப்படியே வந்தோன்னா முனியப்பன் கோயில் இருக்குது. அந்த கோயிலை கும்பிட்டோன்னா நமக்கு நம்பிக்கை வரும். நான் இந்த முனியப்பன் கோயில் எப்போவுமே கும்பிட்டுக்குவேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கெலாம் கார் இருக்குதுன்னு போகாமல் நடந்து போய் பல நன்மைகளை நம்ம பெற்று